ஒவ்வொருவருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள்ல வருடத்தின் கடைசி பகுதியில் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுவார். அவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவதற்கு சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டா மாத்திரம் போது கர்த்தர் நமக்கு தருவதுதான் அவருடைய முதல் வேலையை. அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்களையும் நம்ம ஜெபத்துல தான் கடந்து சொல்லணும். சுய எண்ணத்திலேயோ பலத்திலேயோ யாராலையுமே என்ன பண்ண முடியாது, அடுத்த நாள் தாண்ட முடியாது. கர்த்தருடைய கரம் இருந்தனா எல்லாம் லகுவாய் போகும். அல்லேலூயா. கொந்தளிக்கிற கடல் கூட சமாதானமா சாந்தமா இருக்கு. காரணம் என்னங்க? காரணம் என்ன? கர்த்தர் அந்த கடல் மேல வரும்பொழுது அல்லேலூயா அக்கினியோட ஒண்ணு இல்லாம பூமாரி ஆகி போச்சு. காரணம் என்னங்க? கர்த்தர் அது நடுவில் இருக்கும்போது அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் கூட ரெண்டா பிரிஞ்சு போச்சு. காரணம் என்னங்க? கர்த்தருடைய வார்த்தை இருந்தபொழுது அல்லேலூயா. சுத்தி வர பிரச்சனை போராட்டம் தான், அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளால ஜீவிக்கவே முடியாது. கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா மற்ற எல்லாமே செயல்படாம போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் பக்கத்துல இருக்கும்போது எதற்குமே பயப்பட தேவையில்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை நின்றாருன்னு சொன்னா உங்க பக்கத்துல 1000 பேர் 10000 பேர் இருக்கிறதுக்கு சமம். உங்க பக்கத்துல ஒருத்தரும் வர முடியாது. எந்த தீமையும் உங்களை அணுகாது. ஒருவரும் உங்களுக்கு எதிராக பேச முடியாது. அல்லேலூயா. அதனால அவருடைய துணை வேணும். அவர் உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தர் இருக்கிற இடம்லாம் ஜெயம் தான். சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிற இடத்துல நீங்க யாருக்கு போய் கை கட்டி கவலைப்பட்டு கஷ்டப்படணுங்கிறது இல்ல. யாரும் என்னை வருத்திருமேன்னு கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா நீங்க பேசுறதா நடக்கும். நீங்க பேசுறதா யாரும் உங்களுக்கு மறுபுத்திரவு சொல்ல மாட்டாங்க. யாரும் மாத்தி பேச மாட்டாங்க. எந்த தடையும் வராது. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அங்கீகரிக்கப்படணும். கர்த்தர் உங்களுக்குள்ள பேசுகிற வார்த்தையா இருக்கும். கர்த்தர் பேசின வார்த்தைக்கு யாராவது எதிர்த்து பேச முடியுமா? அப்ப உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தாருன்னா அந்த ஆவியானவர் பேசினா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் இன்றைய நாள் என்ன பண்ண வேண்டுங்க? இருக்க வேண்டும், இடைபட வேண்டும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமென். அல்லேலூயா. இயேசு எடுத்துக்கொள்ள போகும்போது ஆண்டவர் ஒருத்தரை விட்டுட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இயேசு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் போனதுக்கு அப்புறம் தேற்றரவாளன் ஒருத்தர் உங்கள்கிட்ட வருவார். நான் போனா தான் அவர் அனுப்ப முடியும். நான் போகலைன்னா அவர் வரமாட்டேங்கிறார். அப்படின்னு என்ன தேற்றரவாளன் என்ன? நமக்கு தெரிஞ்சு தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் அப்படிம்பாங்க. ஹெல்பர்னா என்னங்க? உதவி செய்கிற ஒருத்தரை நான் உங்களுக்காக விட்டுட்டு போறேன். அந்த உதவி செய்கிறவர் யாரு? நமக்கு தெரிஞ்சவரு பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவராகிய ஒரு தேற்றரவாளனை, ஒரு உதவி செய்கிறவரை, ஒரு ஹெல்பரை நான் உனக்காக விட்டுட்டு போறேன். அவர் உனக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க? இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இல்லையா? அப்ப இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் பழைய ஏற்பாடு காலத்துல இல்லையா? இயேசு போனதுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறேன்ட்டு போனாரு. பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், மறைமுகமா இருந்தார். வேதாகமத்துல நேரடியா சொல்லப்படல. பரிசுத்த ஆவியானவர் எப்ப வருவார்னா தேவைன்னா மட்டும் வருவார். ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னு வருவார். சிம்சோனுக்குள்ள ஆவியானவர் வந்தாங்க. என்ன பண்ணா? பலம் கொண்டு பலவானாய் மாறினார். சவுலுக்குள்ள ஆவியானவர் வந்தார்னு சொல்லப்படுகிறது. ஆதியிலே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடுகிறவரா இருந்தார். அந்த ஆவியானவர் உயிரை கொடுத்தார், நமக்கு சுவாசத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். அப்போ ஒரு தேவைக்காக மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் வந்து போனவர். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம கூடவே இருப்பதற்காக, நம்ம கூடவே தங்குவதற்காக, உங்களோடவே வழி நடத்துவதற்காக எப்பொழுதும் ஆண்டவர் கொடுத்துட்டு போனார். என்னைக்காவது மட்டும் அறிவு வந்ததுன்னா எப்படி இருக்குங்க? ஒருத்தர் பைத்தியமா இருக்கிறவனுக்கு திடீர்னு புத்தி தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் டஸ்புஷன் கத்துவா, அப்புறம் அமைதியாயிருக்கேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இடப்பட்ட நேரத்துல வருகிறவர்ல எப்பொழுதும் நம்மளோட தங்கி தாபரிக்கிறவர்கள். இல்லையா? உங்களோட இருக்கணுங்கிறதுக்காக இயேசு ஒருத்தரை விட்டுட்டு போனாரு. அவர் தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன ஆவியானவர்?
சத்திய ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அப்படிம்பாங்க. அப்படின்னா உண்மையை போதிக்கிற, நல்லதை போதிக்கிற, சத்தியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ஆவியானவர். அவருக்கு பொய் பேச தெரியாது, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க தெரியாது, நீங்க செய்யற தப்பு உங்களோட ஒத்து வர்றதுக்கு தெரியாது. அவர் தப்புனா தப்பு, சரினா சரி. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜோடி ஓட்டுக்கிட்டு எங்க போறோம்? படத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போறோம், ஊர் சுத்தும் போது கூட்டிட்டு போறோம், தவறான வார்த்தைகள் பேசும்போது கூட்டிட்டு போறோம், தேவனுக்கு அடுக்காத காரியங்களை சொல்லும்போது ஆவியானவர் நீங்க கூட வாங்க ஆண்டவரே, நான் போற காரியம் என்ன ஆகணும், வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் பேர் தான் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை மட்டுமே உங்களுக்கு போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்கு தப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டார், தப்பான விஷயத்துக்கு உங்களை நடத்திட்டே போக மாட்டாரு. அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களோட இருக்கிறாரு. அப்ப நீங்க தப்பான விஷயத்துக்கு போகும்போது அவர் உங்களுக்கு துணை நிற்பது கிடையாது. இயேசுவை விட்டு போகும்போது அவர் கூட நிற்பது கிடையாது. அவங்க கூட நிக்கணும்னா சத்தியத்துக்கு மட்டும் தான் நிற்பார். அல்லேலூயா. சத்தியத்தை தாண்டி அவர் வேற எதுக்குமே என்ன பண்ண மாட்டாருங்க, உங்களுடன் வர மாட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் பேர் என்னங்க? சத்திய ஆவியானவர். சொல்லுங்க. அவர் சத்தியத்தை மட்டுமே போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியில அவர் கற்றுத் கொடுக்கிறார். எது நல்லது, எது கெட்டது, எது தப்புன்னு சொல்லி கொடுக்கிற சத்திய ஆவியானவர். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவாராமா? சுயமா எதுவும் பேச மாட்டார். அப்படின்னா ஏன் சுயமா பேச மாட்டாங்க? என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ட்ரினிட்டி அப்படிம்போம், முப்பரிமாணம் அப்படிம்போம். இந்த மூவரும் ஒருத்தர் தான் நம்ம ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பாக இந்த ஒரு இடத்துல பேசியிருக்கோம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர்ங்கிறவர் இயேசுவை பிரதிபலிக்கிறவர், பிதாவை பிரதிபலிக்கிறவர். அப்ப இந்த மூன்று பேருக்குள்ள என்ன காரியம் இருக்குதோ அதை தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இயேசுவை நம்ம இனி போய் பார்க்க முடியுமா? வாழ்ந்த காலம் போயிடுச்சு, நம்மளால பார்க்க முடியல. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது இயேசு நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராமா? சுயமா பேசாதபடி வருங்காலத்தை குறிச்சும் முடிந்த காலத்தை குறிச்சும் நமக்கும் உணர்த்தி கொண்டே இருப்பார். அதை செய்யாத, அது தப்பான விஷயம், இத போய் செய்யாத, அது உனக்கு தப்பாய் முடியும். எல்லா காரியங்களையும் விளக்கி சொல்கிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். நமக்குன்னு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். நீங்க போற இடம்லாம் கூட வந்து நீ அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு சொல்லி கொடுப்பதற்கு நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் பேர் தான் என்னங்க? சத்திய ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராமா. சத்தியத்துக்குள்ள நடத்துறதுன்னா என்னங்க? சரியான வழியில, நன்மையான வழியில அவர் உங்களை நடத்துகிற கர்த்தர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தனியா கிடையாது. ஒரு சில காரியங்கள் எப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தனியா பேசுவாங்க, பிதாவை தனியா பேசுவாங்க, கிறிஸ்துவ தனியா பேசுவாங்க. பெந்தெகோஸ்தே அனுபவங்கிறது மூன்று பேரும் ஒண்ணுதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த மூணு பேரு கேட்ட திரியேக தேவனை தான் நம்ம என்ன பண்றோங்க? வழிபடுறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்ம கூட இருக்காரு. அல்லேலூயா. அவர் தான் என்ன பண்றாருங்க? சத்திய பாதையில நடத்தி நீங்க நடக்க வேண்டிய வழியில அன்றாடம் கற்றுக் கொடுக்கிறவர் யாருங்க? சத்திய ஆவியானவர். இல்ல பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு நான் நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக சொல்றீங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு வேற வேலை இருக்கு, நான் அங்க போயிட்டு வரேன். அவர்கிட்டயே என்ன பண்றது? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, வாக்குவாதம் பண்றது. இல்ல நான் இன்னைக்கு வர முடியாது, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் அங்க போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் எங்க கூட வரேன். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேர் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர் சத்தியத்துக்கு மட்டும் தான் உடனாளி, மத்த எதுக்கும் உங்களோட வர மாட்டார். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம போற காரியம் உங்களுக்கு வாய்க்குமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்தா தான் நீங்க பேசுற வார்த்தை செல்லுபடியாகும், நீங்க வாழ்க்கிற வாழ்க்கை செல்லுபடியாகும். அவர் இல்லாத வாழ்க்கை எம்டி. எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள வெத்து வெடிகுண்டோ, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்களே யாருதான்? நீங்களும் வெத்து வெடிகுண்டோ. ஐயோ வெடிச்சிருவான்னு பார்ப்பாங்க, கடைசியில் புஷ்னு போயிருவாங்க. இல்லையா? அப்ப கிறிஸ்துவுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் நீங்க பலம் கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு பார்த்ததோ, நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உதவியாளர், ஒரு ஹெல்பர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணு பேர் சேர்ந்தவங்க நம்மளுடைய சத்திய பாதையில நடத்துகிறார். அவருடைய வேலைகள் என்னென்னு வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு அநேக வேலைகள் உண்டு. ஆனா அதுல முக்கியமா சொல்ற மூணு காரியங்கள் என்னென்னமா? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும்,
நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவாராம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க உடம்புக்குள்ள வந்துட்டா, உங்களுக்குள்ள வந்துட்டா 3 விஷயங்களை செய்வார். பாவத்தை குறித்து சொல்லுவாரு, எது நீதின்னு சொல்லுவாரு, எது நியாய தீர்ப்பு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு தெளிவாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அதுல கீழே வாசிங்க, யோவான் 16வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. அவர் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து பேசுறாரு. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை விசுவாசிக்காதது பாவத்திலே மிகப்பெரிய பாவம். இயேசுவை ஏன் விசுவாசிச்சா அது பாவத்தை பத்தி தெரிஞ்சு கொள்வீங்க. அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக மரிச்சார். சிலுவையில தொங்குனது யாருக்காக? நமக்காக. எதுக்காக தொங்குனாரு? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நீங்க விசுவாசிச்சாலே நீங்க பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் படி. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முதலாவது பாவத்தை குறித்து சொல்லுவார். காரணம் என்ன? யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு பாவம்னா என்னங்கிறது நல்லா தெரியும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவம்னா என்னங்கிறது தெரியும். அந்த பாவத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்க எப்பெல்லாம் பாவம் செய்றீங்களோ அப்ப நீங்க இயேசுவை விசுவாசிக்கல. இயேசுவை விசுவாசிச்சா நம்ம பாவம் செய்வோமா? அப்ப நம்ம பாவத்தை செய்யறோம்னா நம்ம யாரும் விசுவாசிக்கல. அப்ப இயேசுவை விசுவாசி அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய முதலாவது வேலை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து முதலாவது பாவத்தை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுகிறது முதல் படி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிக்கலினாலே நீங்க யாரு என்ன செய்கிறவர்களா மாறீங்க? பாவம் செய்கிறவர்களா மாறீங்க. அல்லேலூயா. unfaithful is become a biggest sin. நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறதா பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நீங்க இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கீங்க? உலகத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. இயேசுவை அறியாதவங்க பாவம் செய்வான். அவனுக்கு தான் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, பூமியில வாழ்ந்தாரு, உனக்கா மரிச்சார். அவருடைய பிறப்பு, வாழ்வு காலம், இறப்பு பத்தி பேசுறதா பரிசுத்த ஆவியானவரோட முக்கியமான இல்லையா? அப்ப இயேசுவை பற்றிய விசுவாசம் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுல கீழ வசனத்தை வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 10வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. முதலாவது பாவத்தை குறிச்சுனாரு. பாவத்தை குறித்து சொல்லப்படுறது என்னங்க? இயேசுவை விசுவாசிக்காம இருந்தாலே அது என்னதாங்க? பாவம் சொல்லப்படுகிறது. அப்ப இயேசுவை விசுவாசின்னு கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறாரு. இரண்டாவது நீதியை குறித்து சொல்றாரு. கிறிஸ்து அப்படினாலே அவர் நீதிபரர். அல்லேலூயா. கிறிஸ்துவை யாராவது குற்றம் சொல்ல முடியுமா? வாங்க. கிறிஸ்து இயேசுங்கிறவர் ஒரு நீதிக்கு வழிகாட்டி. இதுக்கு மேல நம்ம இயேசுவை காண முடியாது. அப்ப அவர் இருக்கிற காலங்கள் வரைக்கும் நீதியா நடப்பிச்சாரு, நல்லா வாழ்ந்தாரு தெரியும். அவருடைய பிறப்பு தெரியும், அவருடைய வாழ்ந்த வளர்ப்பு தெரியும், அவருடைய இறப்பும் தெரியும். அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு நீதிபரர் பாருங்க. தான் இறக்க போறேன், நான் மரிக்க போறேன், பூமியில மக்களுக்காக பாவத்தை மறிக்கிறேன், நான் வந்து மரிக்க போறேங்கிற ஒரு உணர்வோட, ஒரு கன்ஃபர்மேஷனோட அவர் பூமிக்கு வர்றாரு. அல்லேலூயா. அவர் வந்து அவருடைய நீதியை சரி செய்தார். ஆமென். அப்போ அவர் எப்பேற்பட்ட நீதிபரரா வாழ்ந்தார் அப்படிங்கறத நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒருத்தர் வளரும் பொழுது நமக்கு ஒரு கோல் வச்சிருப்பாங்க. நான் இது மாதிரி மாறணும், இப்படி வாழணும், இப்படி செய்யணும்னு சொல்லி. அப்போ நம்ம போகிற வழியை செவ்வாய்ப்படுத்தி நீதியான வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எப்படி நீதிபரரா இருந்தாரோ பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? அப்படியே செய்து முடித்தார். அவர் அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நம்ம நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய சிந்தனைகளை செய்யணுமா? கிறிஸ்துவோடைய விருப்பத்தை செய்யணுமா? கிறிஸ்துவோடைய விருப்பம் சினிமாக்கு போவதா? கிறிஸ்துவோடைய விருப்பம் ஊர் சுத்துவதா? கிறிஸ்துவோடைய விருப்பம் குடிச்சு வெறிச்ச திரிவதா? குடும்பங்களை வெறுப்பதா? கெட்ட வார்த்தைகளை வாயில பேசுவதா? அப்ப பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினாரோ கிறிஸ்துவின் சித்தத்தை நம்ம வெளிப்படுத்தியாங்க. அதுதான் உண்மையான நீதி. அந்த நீதியை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் யார் வராங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க, 11வது வசனம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஜட்ஜ்மென்ட், நியாய தீர்ப்பை நமக்கு உணர்த்துவாங்க. அல்லேலூயா. நீ பாவத்தை விட்டு என்ன பண்ணாத? விலகி. இரண்டாவது நீதியா இரு. இது ரெண்டு செய்யலினா மூன்றாவது ஒண்ணு இருக்குது. அதுதான் என்னங்க? நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல என்ன பண்ணுவா? அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. இந்த உலகத்தின் அதிபதி
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அப்படிம்பாங்க. பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ட்னா உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். சாத்தான் தான் உலகத்தின் அதிபதி. அந்த சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ தவறான வழிக்கு போய் தவறான விஷயங்களை செஞ்சு நீ துன்மார்க்கத்துல விழுந்து போயிட்டீங்கன்னா உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனசு குத்துமா குத்தாதா? இதை செய்யாத, இதை செஞ்சீங்கன்னா என்ன தப்பு தப்பு, அதுதான் நியாய தீர்ப்பு. இல்லையா? நீ அதாவது ஒருத்தருக்கு தெரியுமா தெரியாதா? கொலை செய்யறவன் திருடுறவனுக்குள்ள தெரியுமா தெரியாதா அது தப்புன்னு சொல்லி அவன் நியாயம் தீர்க்கப்படுவான்னு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சு துணிகரமா செஞ்சா அவன் தண்டிக்கப்படுவானா மாட்டானா? அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். உலகத்துல சொல்லுவாங்க மனசாட்சின்னு, கிறிஸ்துவர்களுக்கு அது பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நீ தப்பு செய்யாத, இது பாவம், இது சரி, இது நீதி, இது தவறான விலைக்கு சொல்றது மாத்திரம் கிடையாது, இதை செஞ்சா உனக்கு எரி நரகம் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் சாதாரண வேலை செய்யறது கிடையாது. நீ செய்யக்கூடாது உங்களை அனுதினம் கையை பிடிச்சு நடத்துறாரு. ஒருவேளை செஞ்சா சாத்தானுக்கு ஒரு துன்மார்க்கம் உண்டு, சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, அவன் அழிந்து போவான். நீ செஞ்சினா நீ என்னதான் பண்ணுவ? நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு எரி நரகத்துக்கு போவேன்னு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னங்க? பாவத்தை குறித்து சொல்றது, நீதியை குறித்து சொல்றது, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம நடக்கும் பொழுது பாதுகாப்பா நடப்போம். எதிர்காலத்துல நம்ம போகும் பொழுது நம்ம ஆத்மா தப்பி வைக்கப்படும். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் சும்மா நிறைய இடங்களை விட்டுட்டு போயிடும். சரி, அவர் வந்தா வரட்டும், போனா போகட்டும், அவர் நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு என்ன பலன் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பலன். இல்லையா? பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அவர் இருந்தா தான் உங்களுக்கு பலன். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்ப இந்த 3 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியராகிய தேற்றரவாளனை நான் உங்களோட விட்டுட்டு போறேன். அவர் பாவத்தை குறித்து சொல்லுவாரு, நீதியை குறித்து சொல்லுவாரு, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியமான ஒருத்தர். இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில அவர் கண்டுக்காம விட்டுறாங்க, அவரை ஒதுக்கி விட்டுறாங்க, அவர் பக்கத்துல ஏத்துக்கிறது கிடையாது. என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் தள்ளி வச்சுட்டு இயேசுவை தேடலாம்னு நினைக்கிறீங்க, அது நடக்கவே நடக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேர் ஒருத்தர் தான். ஒருத்தர் தள்ளி ஒருத்தர் தரிசிச்சா உங்களால தரிசிக்க முடியவே முடியாது. அநேக நேரங்களில் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள உபதேசங்களும் ஒவ்வொருத்தரும் விட்டு பிரசங்கிக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால பரலோகம் செல்ல முடியாது. இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவரோட வேலை மிகவும் முக்கியமா இருக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்வீங்க? பரிசுத்த ஆவியானவர் அவசியம் தெரிஞ்சிட்டோம். கிறிஸ்து போகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்குள்ள விட்டுட்டு போயிட்டேன்டாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு வழி, பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்கு வேணுமா வேண்டாமா? அவர் இருந்தா தானே நமக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாரு, எப்படி போறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. நான் எதிர்காலத்துல நரகத்துக்கு போக கூடாதுன்னா அவர் இருந்தா தான் முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? எப்படி பெற்றுக்கொள்வது? சரி, வாசிங்க. லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க நினைக்கும் பொழுது நீங்க என்னை நோக்கி கூப்பிட்டா பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப இயேசுவை நோக்கி கூப்பிடுற யாருக்குமே ஆண்டவர் என்னது கொடுப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆண்டவரை யார் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்களோ, இயேசுவை கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறாங்களோ, முதல்லயே பார்த்தோம் இல்லைங்களா, இயேசுவை விசுவாசிக்கிறவன் பாவத்தை விட்டு விலகிறான். அவனுக்கு நீதினா என்னன்னு தெரியும், பரிசுத்தனா என்னன்னு தெரியும். இயேசுவை நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ, எப்ப ஏற்றுக்கொள்றீங்களோ, அப்பவே உங்களுக்குள்ள யார் வந்தாச்சு? பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சு. அவருக்கு நீங்க தனியா வந்துட்டு இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. இயேசுவே நீங்க நோக்கி கூப்பிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் ஆண்டவர் அதுக்கு ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். வாசிங்க, வந்துட்டு அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிச்சு அவர் நோக்கி கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்துரும். ஆனாலும் இந்த இடத்துல பவுல் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க விசுவாசிகளா ரட்சிக்கப்பட்டுட்டீங்களே, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது பரிசுத்த ஆவி அவர்கிட்ட என்ன இல்ல. அல்லேலூயா.
அப்ப விசுவாசிச்சு ரட்சிக்கப்படுறது வேற, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது வேற. இல்லையா? அப்ப விசுவாசிச்சா நான் பேருக்கு கிறிஸ்துவனா இருந்தா மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வந்துருவார்னா கிடையாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு ஒரு சில முக்கியமான காரியங்களும் இருக்குது. வாசிங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆகுங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. ஆனா அவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யணும், வேலை செய்யணும், வரங்கள் செயல்படணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த வார்த்தை ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தா ஏன் பரிசுத்த ஆவியானவர் வராரு சொல்லுங்க? ஏன் பரிசுத்த ஆவியானவர் சும்மா கூப்பிடுற எல்லாருக்குள்ளே வருவாரு, ஏன் ஞானஸ்நானம் எடுத்தா பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு சொல்லுங்க? சொல்லுங்க, எழுசுத்தமா சொல்லுங்க, சொன்னது சொல்லுங்க. ஞானஸ்நானம் எதுக்காக எடுக்கிறீங்க? உங்க பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தம் எது, நீதி எது, இயேசுவுக்காக மரித்து, நீங்க அதாவது பழைய மனுஷனுக்காக மரித்து கிறிஸ்துவுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிர் தெழுந்தது போல நீங்களும் உயிர் தெழுறீங்க. அப்ப உங்க பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது, புதிய கிறிஸ்தவர்களா எழுப்புறீங்க. பாவ சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு. நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்து முழுகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ பாவ மனுஷன் ஒழுந்து போகிறான், புதிய மனுஷன் வருகிறார். அந்த புதிய மனுஷனுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. குடிக்கிறவனும் கும்பாலம் போடுறவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். நான் அதை செஞ்சது பாவம்னு சொல்லி அதை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு ஆண்டவரே நம்முடைய பாவத்தை கழுவும்னு சொல்லி எப்ப அதை விட்டு விழுகிறீங்களோ, எப்ப எது நீதின்னு தெரிஞ்சு கொள்றீங்களோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தோன்னு என்ன சொல்லுங்க? பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். அப்ப பாவம் எதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த பாவத்தை விட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுவீங்க? ஞானஸ்நானம் எடுப்பீங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுப்புங்கிறது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான படி. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து செயல்படணும்னா பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருக்கக்கூடாதுன்னா பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க புதிய மனுஷனா மாறணும்னா நீங்க என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த பழைய நினைவு, பூர்வீக சிந்தனை, பூர்வீக பாவ சாப கட்டு அடக்கம் பண்ணப்படுகிறது. எப்படி ஒரு மருத்துவம் மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்படுறானோ அப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பாவ சாபங்கள் தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கப்படுது. எந்திரிக்கும் பொழுது புதிய மனிதனாக எந்திரிக்கிறீங்க, கிறிஸ்துவுக்காக எந்திரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள்ள எந்திரிக்கிற உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்க நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுத்து தப்பான விஷயங்களை விட்டு நீ இதை செய்ய அதை செய்ய கற்றுக் கொடுத்து நியாய தீர்ப்புக்கு உங்களை தயார்படுத்துகிறார். எதற்கு? நீ நித்திய ஜீவனுக்காக உருவாக்கப்பட்டவன், பரலோகத்துக்காக உருவாக்கப்பட்டவன். இந்த பூமி உனக்கு உரியதல்ல, கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன்னை தேர்த்துகிறார்னு சொல்லி ஆனந்தனே நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நாங்க ரட்சிக்கப்படுகிறோம். இரண்டாவது ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுகிறோமா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். நம்ம ஞானஸ்நானம் பெற்று நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர்ங்கிறவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார், நமக்கு தேவையானதை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆவியை ஊற்றுவார். அவர் ரட்சிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்படாதவர் எல்லாத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு செயல்படுனா, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பாவ சரீரம் ஒளிந்து போகுது, பரிசுத்த சரீரத்துல நீங்க உருவாக்கப்படுறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரார், உங்களை கண்டித்து உணர்த்துகிறார். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா சும்மா ரட்சிக்கப்பட்டு வருவது மட்டும் பார்த்தாலே ஞானஸ்நானம் எடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாய் பார்க்கப்படுகிறது. இல்லையா? அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் உங்களுக்குள்ள செயல்படும் சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாருங்களா? முதல்ல சொல்லும்போது பாவத்தை சுட்டி காட்டுகிறார், நீதியை சொல்லிக் கொடுக்கிறார், நியாய தீர்ப்பை சொல்லிக் கொடுக்கிறார். இது மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் அநேக கிரியைகளை செய்வார், வரங்களை கொடுப்பார். அந்த இடத்துல சொல்லப்படுது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளவே இருக்குங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரம்னா என்ன? இயேசுவுடைய குணாதிசயங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆவியின் கனிகள் என்னங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம், இது எல்லாம் உள்ளடக்கிய இயேசுவின் கிரியைகள், இயேசுவின் நற்குணங்கள் உங்களுக்குள்ள செயல்படும். அப்ப அவருடைய குணாதிசயங்களை பெற வேண்டிய நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, பெந்தெகோஸ்தே அனுபவமாகிய அந்நிய பாஷைங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு.
பற்பல பாஷைகள் பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தீர்க்க தரிசனம் சொல்றது, குணமாக்குவது, இப்படி பற்பல வரங்கள் யார் மூலியமா கிடைக்குங்க? பரிசுத்த ஆவியானவரால கிடைக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து கிரியை செயல்படணும். அவர் செயல்களை நடப்பிக்கணும்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து செயல்பட ஞானஸ்நானம் எடுப்பது அவசியமா இருக்குது. அப்போ நம்ம பாவத்துக்காக மரித்து இயேசுவுக்காக ஜீவிச்சு உயிர் தருகிற நம்ம ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு ஒரு வழி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பழைய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். நிகழ்காலங்களில் நீங்க என்ன செய்யணும்னு உங்களை நடத்துகிறார். எதிர்காலத்துல உங்க ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. நீ இயேசுவை தேடி வர, கிறிஸ்துவை தேடி வர, உனக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் இருக்குங்கிறத பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம என்ன பண்ணிட்டோமா? முத்திரை போட்டாங்க. ஒரு இடத்த வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க? போட்டு சீல் வச்சுட்டு அதுக்குள்ள யாராவது போக முடியுமா? இப்ப ஸ்டீவன் சங்கிலியில போட்டு பரிசுத்த ஆவியானவர் சீல் வச்சிட்டாரு. இப்ப சத்ரு வந்து ஸ்டீவன் வா நம்ம ஜாலியா அங்க போயிட்டு வரலாம் அப்படின்னா போக முடியுமா? காரணம் என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? சீல் பண்ணிட்டாரு. அவரா பார்த்து திறந்தா தான் நீங்க வெளியே போக முடியுமா தவிர நீங்களா நினைச்சாலும் தப்பான விஷயத்துக்கு என்ன பண்ண முடியாது. எப்போ உங்களை இழுத்தாலும் சரி, எவ்வளவு கண்கள்ல காட்டி இச்சிச்சாலும் சரி, எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்தை காட்டினாலும் சரி, நீங்க ஒரு இடத்த கூட உங்க காலை கூட தூக்கி வைக்க முடியாது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? முத்திரை போட்டதுக்கு அப்புறம் உங்களால நகர கூட முடியாது. இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போட்டீங்கன்னா சத்ரு உங்களை அசைச்சு பாப்பா, உலுக்கி பாப்பா, என்ன பண்ண முடியாது? சத்ருவால எதுவுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? எப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிட்டாரு அப்பவே சீல் போட்டார். நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ பரலோகத்துக்கு உரியவன், பூமிக்கு உரியவன் கிடையாண்டாரு. உலக ஆசை இச்சைகள் உங்களை இழுத்துக்கிட்டு போக, பணம் உங்களை இழுக்கும், கண்களின் இச்சை உங்களை இழுக்கும், ஜீவனத்தின் பெருமை உங்களை இழுக்கும். ஆனாலும் அதுல இருந்து தப்பிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல சீல் குத்தி இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் சீல் போட்டிருக்கிறாரா? சொல்லுங்க. போட்டிருந்தாருன்னு சந்தோஷம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சீல் போட்டிருந்தா சத்ரு உங்க பக்கத்துல வரவே முடியாது. அது வந்து கோல்டன் கீ. அந்த சாவிக்கு கள்ள சாவி போடவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் போட்ட சாவிக்கு இந்த உலகத்துல ஒருத்தனாலே கள்ள சாவி போட முடியாது. சத்ரு வந்து என்னென்னமோ முட்டி மோதி பாப்பா, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பரிசுத்த ஆவியானவரால எப்படி பண்ணிருக்கீங்க? முத்திரை போடப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? ஆமென். அல்லேலூயா. இப்ப வந்துட்டு ஆண்டவர் உங்களை சீல் போட்டு முத்திரை குத்திட்டாருன்னா அதுக்கு யாருதான் அங்கீகாரி? ஆண்டவர் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரமா, நீங்க உங்களுடையவர்கள் அல்லன்ட்டாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணுங்க? எப்பேற்பட்ட முதலாளியா இருந்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும், அந்த பேங்குக்குள்ள போய் லாக்கர் திறக்கிறது யாருடைய வேலை? பேங்க் மேனேஜர் உள்ள இருக்கிற வேலை. பணம் உள்ள இருக்குங்கிறக்கா நீங்க சௌரியத்துக்கு பேங்க்ல போய் திறந்துட முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்தா அவரு தான் உங்களை ஆளுகிறார். நீங்க உங்களுக்கு உத்தரவாதி கிடையாது. நீங்க சொந்த முடிவை எடுக்க முடியாது. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க மதிக்க வேணும். அவரை கனம் பண்ண வேண்டும். அவர் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அதைத்தான் செய்யணும். சர்ச்சுக்கு போனா போகணும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். அதை மாரி நீங்க போனா மற்ற காரியம் செயல்படுமா? அப்ப அவருக்கு கீழ்படுத்தி இருந்தா எல்லாமே நன்மையா இருக்கும். இந்த இப்ப உதாரணத்துக்கு அதான் நிறைய இடங்கள்ல லாக்கர் இருக்கு, நிறைய நகை கொண்டு உள்ள வச்சுட்டு நீங்க அதோடைய அங்கீகாரத்தை வேற ஒருத்தர் கொடுப்பீங்களா? அந்த சாவி வெளியே எங்கேயாவது போடுவீங்களா? அது ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அப்பதான் அது என்ன எப்படி இருக்குங்க? பத்திரமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கண்ட இடத்துல போய் ரகசியத்தை சொல்லுவீங்களா? உங்களுடைய கூகுள் பே நம்பரை இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லி உங்களுடைய கூகுள் பே நம்பர்லாம் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போனா எழுதி கொடுப்பீங்களா? சொல்லுங்க. உங்க நம்பர்லாம் எனக்கு எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுப்பீங்களா? எவ்வளவு உஷாரா இருக்கிறீங்களா? ஆனா பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்ன பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஓரமா இருங்க. உங்களுடைய நம்பரை நான் இப்ப வேற ஒருத்தவங்க கொடுத்துறேன். சாத்தா வந்து உங்க நம்பரை போட்டு அந்த லாக்கை திறந்து கொஞ்ச நேரம் எங்கிட்ட வந்துட்டு போட்டு, ஏன்னா நான் கொஞ்ச நேரம் வெளியே சுத்தி ஒரு சுத்த போகணும், நான் அதை பார்க்க போகணும், இதை பேச போகணும், ஊர் நாயம் பேச போகணும். அப்ப அவன்கிட்ட உங்கள்கிட்ட என்ன சொல்றீங்க? சாத்தானுக்கு உங்களுடைய கோடை கொடுத்து அவனை கொஞ்ச நேரம் உள்ள கூப்பிட்டுக்கிறீங்க. ஒரு டைம் உங்களுடைய பாஸ்வேர்டு வெளியே போயிடுச்சுன்னா பேங்குக்குள்ள பணம் இருக்குமா? தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு லிங்கை நீ கிளிக் பண்ணுவாங்க.
கிளிக் பண்ணிட்டா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் காலி. சத்ருவுக்கு நீங்க ஓபன் பண்ணி சாவியை ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னா அத்தனையும் சுரண்டி எடுத்துட்டு போயிடலாம். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் ஒரே ஸ்வைப்ல அத்தனையும் போயிடும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட்ல நீங்க வாழ்ந்த அத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாம போயிடும், ஜீரோக்கு போயிடும். முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. அது சும்மா சீல் குத்துறது எதுக்கு தெரியுமா? அப்பத்திக்கப்ப ஓபன் பண்றதுக்கே கிடையாது. இந்த FD RD எல்லாம் போட்டா 5 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் என்ன பண்ண முடியுங்க, அதை முடிக்க முடியும். அப்ப ஆண்டவர் சீல் போட்டது எதுக்குங்க? அந்த கடைசி வார்த்தை வாசிங்க. மேல வாசிங்க. எதுக்கு உங்களை நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்க நியாய தீர்ப்புக்கு போய் நித்திய ஜீவனுக்கு போகும்போது உங்களுடைய லாக்கு திறக்கப்படும். அது வரைக்கும் நீ யாரும் தொட்டக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது, துன்மார்க்கமா போயிடக்கூடாது, சத்ரு உன்னை வஞ்சிடக்கூடாது. சீல் வச்சிட்டார் ஆண்டவர். அந்த சீலை உடைக்கவே முடியாது. அந்த சீல் என்னைக்கு தான் உடைபடும்? மீட்கப்படும் நாளுக்கென்று போகு நியாய தீர்ப்புக்கு போய் நீ நல்லவனா கெட்டவனா, வெள்ளானா செம்மறியாடா, பரலோகமா நரகமான்னு தீர்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய சீல் உடைக்கப்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரா? ஆனா அந்த முத்திரை போட்டு வச்சு உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கிறவரை நம்ம என்ன படுத்துறோமாமா? துக்கப்படுத்துறோமாமா. பரிசுத்த ஆவியானவர் துன்பப்படுத்துறதா நமக்கு சதா வேலை. செய்யக்கூடாததை நீ செஞ்சீங்கனாலே பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்றீங்க? துக்கப்படுத்துறீங்களாமா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமா? ஜெபிக்கிறது இல்ல, ஆராதிக்கிறது இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றது இல்ல, 100 டைம் சொன்னாலும் கேட்கறது இல்ல, வசனத்தை படிங்கன்னா கேட்கறது இல்ல, நல்ல வார்த்தைகளை கேட்கறது இல்ல, உங்களுடைய துன்மார்க்கமான வழியில போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாரை துக்கப்படுத்துறீங்களாமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படியா பரலோகம் கூட்டி போறோம்னு எவ்வளவோ பிரயாசப்படுறாருங்க. ஆனா அவரை நம்ம என்ன படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போயிட்டாருன்னா, உங்க முத்திரை உடைக்கப்பட்டுச்சுன்னா சாத்தான் உள்ளுக்குள்ள வந்துருவான். உங்க வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விட்டுட்டு போயிருக்கிற ஒரு ஹெல்ப்பர், ஒரு வேலையால், ஒரு உதவியால். அவரை நீங்க துக்கப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அவர் உங்களை பாதுகாத்து பரலோகம் கூட்டு போற வரைக்கும் உங்க பக்கத்திலே நடந்துகிட்டு இருக்கிறார். இப்பட்ட ஒரு நபர் கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம வைத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா யார் இருக்கிறதுக்கு சமம்? இயேசுவே இருக்கிறதுக்கு சமம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா பிதாவே இருக்கிறது சமம். அப்படி 3 பேர் உள்ள இருக்கிறவங்களை யாரையாவது அசைச்சு பார்க்க முடியுமா? இயேசுவை சத்ருவால ஜெயிக்க முடிஞ்சுதா? ஒண்ணுமே பண்ண முடியல. அதே போல சத்ரு உங்களை ஜெயிக்க முடியாம இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4வது அதிகாரம் 29வது வசனம் 31வது வசனம் வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 31வது வசனம் வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்ப்பணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் துக்கப்படுத்துறவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். நீ பொறாமப்பட்ட, கோவப்பட்ட, மூர்க்கம்பட்ட இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு இருக்கிறோமாமா. அதெல்லாம் என்னங்க நம்ம வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு செகண்டுக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதை மாத்திக்கவே நம்மளால முடியல. அதை பண்ணும் பொழுதுல நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஃபேவரா பேசுவாரா? ஒரு முதலாளி இருக்கிறாங்க, அவருக்கு பிடிக்காதையே எப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப அவர் உங்களை வந்துட்டு கூப்பிட்டு மெச்சிச்சுக்குவாரா? என்ன பண்ணுவாரு? இவன் ஆக மாட்டான்டா, இவனை விடுறான்னு. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி நிலைமை உங்களுக்கு அப்படித்தான் போகும். அப்போ உங்களுக்கு அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்கிறாங்க. 32வது வசனம் வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறார். நீ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாத. மாம்சத்துல பிறக்கிற எல்லா சிந்தனைகளும் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்து. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க. எப்படி நம்ம பாவியா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதே மாதிரி நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னி. கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதே, புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கிறதே மன்னிப்பு. அல்லேலூயா. நான் உனக்கு மன்னிச்சது போல நீ என்ன பண்ணு? மன்னி. நீங்க மன்னிச்சிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள கோபம் வராது, வெறுப்பு வராது, துர்ச்சிந்தனை வராது, தேவையில்லாத எரிச்சல்கள் வராது. மன்னிப்பு ஒரு வார்த்தை எல்லாத்தையும் மூடிருங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற எளிமையான வழி என்னங்க? மன்னித்து பழகுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த கூடாதுன்னா, உங்களுக்குள்ள எரிச்சல், பொறாமையில், கோபம் எல்லாம் எழும்ப கூடாதுன்னா மன்னிச்சிட்டீங்கனாலே இதெல்லாம் உங்களுக்குள்ள எழும்பாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் துணையோட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர்
நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நித்திய ஜீவனுக்கு நம்ம அழைத்து கொண்டு போகிறோம். இது எவ்வளவு பெரிய கருத்தான விஷயங்கள் பாருங்க. நான் சொல்லுங்க. ஞானஸ்நானம் கூட்டல் பரிசுத்த ஆவி சமம் நித்திய ஜீவன். அதாவது ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் நீங்க எங்க போக முடியும்? நித்திய ஜீவனுக்கு போக முடியும். கருத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோகம் செல்வதற்கு வழி. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களா இருக்கணும். அப்ப மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நீங்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆண்டவர் வழிவாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப கடந்த நாட்ல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்துவங்கிறது ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சமாதானத்தை பற்றி மட்டும் பேசுறது கிடையாது. இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவனை குறித்து பேசுறது தான் கிறிஸ்துவம். அல்லேலூயா. கிறிஸ்துவத்தை வந்தா நோய் சுகமாகும், குணமாகும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ரைட்டு. ஆனா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க போக? அதுதான் கிறிஸ்துவம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு போற பாதையை தான் கிறிஸ்துவம் தெளிவா சொல்லி இருக்கிறது. இந்த பூமியில வாழ்க்கிற வாழ்க்கை கிடைக்கிற சுக ஆசை அந்தஸ்து ஆண்டவர் சும்மா கொடுத்துட்டு போறாரு. அதுக்காக நீங்க பிரயாசப்பட தேவையில்லை. நீங்க பிரயாசப்படுவது அழிந்து போற உலக பொருளுக்கு இல்ல, அழியாத நித்திய ஜீவனுக்கு. அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் நம்ம யாரை பெற்றுக்கொண்டா நீங்க நித்திய ஜீவனுக்கு போவீங்க? உங்களை வழிநடத்தி போறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. பரலோகம் செல்வதற்கு அதுதான் சிறந்த வழி. அல்லேலூயா. அவர் தான் வழிகளை காட்டுவார். எப்படி காட்டுவாரு? பாவத்தை செய்யாத, நீதியை செய்யி, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது, அதை விட்டு விலகாதீங்க பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நீங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டுவண்டார். நீங்க கேட்டா பொல்லாதவர்களாகி நீ உன் பிள்ளைக்கு நீ கொடுக்குறிய, நான் கேட்ட பரிசுத்தாவியை தரமாட்டேன்னு சொல்றேனா அப்படிங்கிற. அப்ப பரிசுத்தாவியை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்களை முழுவதும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல ஓய்வு நாளுக்கா உங்களுக்கு நன்றி அப்பா. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். நல்வழிப்படுத்த ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி எங்களை நல்வழிப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளில் கேட்ட மக்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, தேவ சமாதானம், கிருபை, அன்பு, தயவு ஒவ்வொருவரை தாண்டி வழிநடத்தணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த பிள்ளைகள் யாரும் வெறுமையா திரும்பி போகாதபடி தேவ அபிஷேகம் ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதம் அவர்களுக்கு ரெட்டிப்பாய் கடந்து செல்லட்டும். முழு ஆராதனையும் ஆண்டவரே கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தின எல்லா கிருபைகளுக்குமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மாலையில் நடக்கிறதான இரண்டாம் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்துவீங்க. தேவ பிரசன்னம் கிருபை இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தின ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.